போலிச் சான்றிதழ்களால் பொய்யாக்கப்படும் ஏழைகளின் கனவுகள். உயர்நீதிமன்றம் வேதனை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மனிதன் அனைத்து வகையிலும் குறுக்கு வழியை தேடி உயர்ந்த நிலையை அடையத் துடிக்கிறான். இவ்வகை குணத்தால் நேர்மையான வழியில் வெற்றியை பெற முயலாமல் குறுக்கு வழியில் எப்படியாவது உயர்ந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் எத்தகைய துரோகத்தையும் இந்த மனித குலத்திற்கு இழைத்துவிடும் குணம் கொண்டவனாக உள்ளான். தனது முன்னேற்றமே தனது லட்சியம் என்ற இலக்குடன் பிறரின் முதுகில் ஏறி பயணித்து தனது வெற்றியை தேடிக்கொள்வதுடன் மற்றவருக்கு எத்தகைய அநீதியையும் புரிந்துவிட தயாராக உள்ளான். இத்தகைய வகையில் அரசு சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு வழங்கும் சலுகைகளை தனக்கு அதற்கு தகுதி இல்லாத நிலையிலும் அதனை எவ்வழியிலாவது பெற்றுவிட முயற்சி செய்து வெற்றியையும் கண்டுபிடுகிறான். இது தான் பிறருக்கு செய்யும் துரோகம் என்பதை மறந்து தனது மகிழ்ச்சியே தனக்கு முக்கியம் என்ற நோக்கில் பிறரது கனவுகளை சுக்குநூறாக உடைத்துவிட தயாராக உள்ளான். இத்தகைய வகையில் அரசு வேலையில் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பயின்றவருக்கு கொடுக்கப்படும் முன்னுரிமையை போலிச் சான்றிதழ்கள் மூலம் தட்டிப்பறித்த ஒரு கூட்டம் பற்றிய வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் திருமங்கலத்தைச் சேர்ந்த சக்திராவ் என்பவர். வழக்கின் சாரம்: 2019ஆம் ஆண்டில் நடந்த குரூப் 1 தேர்வில் தமிழ் வழியில் படித்தவர்களாக கூறி போலிச் சான்றிதழ் வழங்கி உண்மையிலே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பை சில நபர்கள் தட்டி பறித்து அவர்களது பலனை அனுபவித்து வருவதாகவும், அவர்கள் சில குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களில் இத்தகைய வகையில் போலிச் சான்றிதழ் பெற்று உயர் பதவிகளை எட்டி பிடித்திருப்பதாகவும் இவ்வழக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் விசாரித்து வரப்படும் நிலையில் விசாரணையின் போக்கு துரிதப்படுத்தப்பட்டு உரிய நபர்களுக்கு விரைவில் அதற்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றவாறு மனு செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் இத்தகைய வகையில் போலிச் சான்றிதழ்கள் மூலம் தமிழ் வழியில் பயின்ற ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்பு பொய்யான வகையில் வசதி படைத்தவர்களால் பணப்பலம் மற்றும் ஆள்பலத்தை பயன்படுத்தி போலியான சான்றிதழ் பெறப்பட்டு அவர்கள் பயனடையுமாறு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது துரதிர்ஷ்டவசமானது என்றும், இவ்வகையில் காவல்துறையினர் உரிய நபர்கள் மீது விரைந்து விசாரணை மேற்கொண்டு இறுதி அறிக்கையை 2 மாத காலத்திற்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் கண்ணியம் காப்போம், களங்கமற்ற சமுதாயம் உருவாக பாடுபடுவோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.